PGTRB காமர்ஸ் யூனிட் 14ல் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் IMF வரை பார்த்தாச்சு. பார்ட் 2ல் SDR, இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி, இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ரீசன்ட் ஃபாரின் ட்ரேட் பாலிசி ஆஃப் இந்தியா, ஈரோ கரன்சி பார்க்க போகிறோம். பார்ட் 3 இந்த டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கொஷின் கேட்டிருந்தாங்களோ PGTRB காமர்ஸில் அந்த கொஷின்ஸையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம SDR, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிடர்வுட் கான்ஃபரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். பிடர்வுட் கான்ஃபரன்ஸ் ஆல்ரெடி நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக பிடர்வுட் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. அதில் என்ன பண்ணாங்க, IMF IBRDன்னு சொல்லிட்டு பேங்க்கு க்ரியேட் பண்ணி அது மூலமாக மெம்பர் கண்ட்ரிஸுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ் பண்ணும்போது அந்த எல்லா மெம்பர் கண்ட்ரிலையும் கரன்சி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கரன்சி வந்து வேறு வேறு கரன்சியாக இருந்துச்சு. அப்போ அந்த வேறு வேறு கரன்சி இருக்கும்போது அந்த கரன்சி மூலமாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. அதில் டெஃபிசிட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த டெஃபிசிட் அந்த கிரிசிஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா 1970s இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அந்த டாலர் டிமான்ஸ்ட்ரேஷன் ஆகும்போது SDR கொண்டு வந்தாங்க, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அப்படின்றது IMFல 1969 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஒரு ரிசர்வ் கரன்சியாக SDR ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸை ரிசர்வ் கரன்சியாக IMF வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காக? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரிசிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக. அப்போ இந்த SDR வந்து லிங்க்ஸ் டு IMF கோட்டாவை லிங்க் பண்ணி கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பேஸ்கெட்டாக கொண்டு வந்தாங்க. அந்த பேஸ்கெட்டில் US டாலர், அப்புறம் ஈரோ, பிரிட்டிஷோட பவுண்டு, அப்புறம் ஜாப்பனீஸோட என் இதெல்லாம் இருந்துச்சு. பாண்ட் இதெல்லாம் இந்த கண்ட்ரிலாம் அந்த பேஸ்கெட்ஸில் இருந்துச்சு. அது போக கோல்டு. இது SDRை டாலருக்கும் கோல்டுக்கும் மட்டும் இல்லாமல் இந்த கரன்சியாகவும் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ், அதாவது ஸ்பெஷல் ரைட்ஸை ட்ரா பண்ணுறதுக்குரிய ஸ்பெஷல் ரைட்ஸை IMF கோட்டாவாக லிங்க் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். இந்த SDR மார்க்கெட்டில் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அந்த கரன்சியில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன், அந்த பேமெண்ட்டோட பேலன்ஸ் பொசிஷனை ஸ்ட்ராங்காக மெம்பர் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சிச்சு. IMFல இருக்க மெம்பர் கண்ட்ரீஸில் தான் இந்த SDR வந்து அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். இந்த SDR வந்து ஒரு ட்ரேடிங் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் SDR ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ரைவேட் வந்து ஃபார்ம் கேன் ஹேவ் இட்ஸ் ஓனர்ஷிப் ரைட்ஸ். ப்ரைவேட் வந்து ஓனர்ஷிப் ரைட்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர SDRோட ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியாது. இந்த SDR இருக்கும்போது அந்த SDR மூலமாக அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 85% மேலே மெஜாரிட்டி அவங்க SDR இருக்கும்போது பை அண்ட் செல்லிங், அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எந்த கிரிசிஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் ஈக்குவல் ஆயிரும். ஓகே, இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி அப்படின்றது என்னென்னா பன்னாட்டு நீர்மைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னாட்டு லிக்விடிட்டி அப்படின்றது என்னது? நீர்மைத்தன்மை. டக்குன்னு நம்ம அந்த மணியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட்டை தான் நம்ம லிக்விட் அசட்னு சொல்லுவோம். அப்போ இன்டர்நேஷ்னல் லிக்விட் அப்படின்றது என்னென்னா ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கண்ட்ரி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் தான். அது வந்து என்ன இருக்கலாம்? கோல்டாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸாக இருக்கலாம், அப்புறம் ஈரோ கண்ட்ரியோட பாண்ட்ஸாக இருக்கலாம், ஜாப்பனீஸோட ஏனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஈஸியாக பணமாக கன்வெர்ட் பண்ணிக்கிற, அதாவது செட்டில்மெண்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கிறது தான் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி. அவங்க ஒவ்வொரு கண்ட்ரியோட பேங்க்லேயுமேவும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டெபிள் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெஃபிசிட்டை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக. அதான் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டிஸ். இது என்னவா இருக்கலாம்? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வாக இருக்கலாம், கரண்ட் கோல்டாக இருக்கலாம், IMFோட அன்யூஸ்டு கோல்டாக இருக்கலாம், ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸாகவும் இருக்கலாம். தென் ICC, இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்றது என்னென்னா எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற பிஸ்னஸ் ரிலேட்டடான பர்சன்ஸ் வந்து மெம்பர் இந்த ICCயில் மெம்பராக இருப்பாங்க. இதில் நிறைய கண்ட்ரீஸோட
பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே இதில் மெம்பராக இருக்காங்க. இதை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறமா கண்ட்ரிஸ் அந்த வாரில் இருக்கிற அந்த டெப்ட்ஸை வார் நடக்கும்போது அந்த நிறைய பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு. அந்த நிறைய பிஸ்னஸில் இருக்கிற டெப்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த டெப்ட்ஸை வந்து ஒரு டெஃபிசிட்டை குறைச்சி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி எல்லா கண்ட்ரியில் இருக்க பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஐடியா பண்ணி 1920s இதை கொண்டு வந்தாங்க. 1923 ஃப்ரெஞ்சோட பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த ஃபார்ம் மூலமாக நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்து, நிறைய கண்ட்ரியில் இருக்க பிஸ்னஸ் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸை ரன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. 1946 வந்து ஐசிசி அவார்டு ஹையஸ்ட் லெவல் கான்சலேட்டிவ் ஸ்டேட்டஸ், ஒரு நல்ல லெவலில் வந்து இது வந்துச்சு. பிஸ்னஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, அந்த ப்ராப்ளம்ஸ் ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்கிற பிஸ்னஸ் ரிலேட்டடான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த ஐசிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நவடேஸில் எல்லா பிஸ்னஸும் நிறைய பிஸ்னஸ் இதில் ரிலேட்டடாக இருக்குது. பேங்கிங் டெக்னாலஜி, பேங்கிங் டெக்னிக்ஸ், டாக்ஸேஷன், லா ரிலேட்டட் கம்பெனிஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேட் பாலிசி, நிறைய ரிலேட்டட் பிஸ்னஸும் இதில் இப்போ ஃபோக்கஸ் ஆகிருக்கு. தென் மெம்பர்ஸ் இதில் 180 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. 120 கண்ட்ரீஸில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து 180க்கு மேலேங்க இருக்கிறாங்க. இந்த ஐசிசியில் வந்து மெம்பர் ஆகுறதுக்கு அவங்க நேஷ்னல் கமிட்டி ஆஃப் குரூப்பில் நேஷ்னல் கமிட்டி ஆஃப் குரூப்பில் இருந்து இருக்கும். இவங்க ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஐசிசியோட பிரான்ச் இருக்குது. இயர்லி ட்வைஸ் என்ன பண்ணுவாங்க, 300 இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ், 300க்கும் அதிகமாக மேலே இருக்கிறவங்க அந்த கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணி என்னெல்லாம் அதில் நடந்திருக்கு, அந்த ஐசிசியில் இருக்கிற ஐசிசிக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அந்த இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ஒவ்வொரு கம்பெனியோட ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க மெம்பர்ஸோட பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம், ஒவ்வொரு கண்ட்ரியும் என்ன மாதிரி பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி ட்வைஸ் அவங்க கான்ஃபரன்ஸில் கலந்து பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஃபண்ட் எப்படி வருது அப்படின்னா, மெம்பர் கண்ட்ரியோட பார்ட்னர்ஷிப், மெம்பர் கண்ட்ரி அவங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது போக நம்ம யாரெல்லாம் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்களோ அவங்களோட ஸ்பான்சர்மேவும் ஐசிசிக்கு வருது. ஃபாரின் ட்ரேட் பாலிசி வந்து இந்தியாவில் எஃப்டிபி ஃபாரின் ட்ரேட் பாலிசி இந்தியாவில் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவையுமேவும் இந்த யூனியன் காமர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. இந்த இதில் திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் எக்ஸிம் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிசி வந்து ஒவ்வொரு வருஷமும் என்னெல்லாம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் அதர் கண்ட்ரீஸில் ரிலேட்டடாக இன்வால்வ் ஆகிருக்கு, என்ன மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, என்ன மாதிரி அப்டேட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்கீமை எஃபெக்டிவாக கொண்டு வருவாங்க. அந்த ஸ்கீமில் இருக்கிற பாலிசிஸை ஏப்ரல் 1 கமென்ஸ்மெண்ட் ஆகும். இந்தியா ஃபாரின் ட்ரேட் பாலிசி அந்த 2020 வரையுமே நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த குவாரண்டைன், COVID-19னால அந்த அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்த பாலிசி அச்சீவ் ஆச்சா அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். இந்த இந்தியன் ட்ரேட் பாலிசி எதுக்காக அப்படின்னா, எக்ஸ்போர்ட் அவங்க இம்போர்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தர முடியுமோ, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை ஈக்குவல் பண்ணுறது, டெபிசிட் குறைக்கிறது, அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸில் டாக்குமெண்ட்ஸ் கிளியரன்ஸ், அதுக்குரிய எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறதுக்காக இந்த இந்தியன் ட்ரேட் பாலிசி வந்தது. இது டபுள் இண்டியன் ஷேர் குளோபல் மெர்ச்சன்டைஸ் டே பை 2020 வந்து லாங் டேர்ம் எய்மாக அவங்க என்ன குளோபல் லெவலில் அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குரிய பாலிசிஸை மேக் பண்ணாங்க. தென் அந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறதும் இவங்களோட இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்கு. எக்ஸ்போர்ட்ஸோட க்ரோத்தை டெவலப் பண்ணுறதுக்காகவும் அதோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் இந்த நிறைய பாலிசிஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசிலாம் கொண்டு வந்திருப்பாங்க.
எய்ம் இன் ஜென்ரல் எய்ம் என்ன, ஒரு கண்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் ஓரியன்டேஷன் ப்ராப்ளம்ஸ், அதோட பேக்கேஜிங் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் அந்த ஒரு கண்ட்ரீஸ்லேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்களுக்கு அவங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அந்த கண்ட்ரியோட கரன்சி இல்லை டெபிசிட் இல்லாமல் பார்க்குறதுக்கு என்ன மாதிரி பாலிசி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எக்ஸிம் பேங்க் மூலமாகவும் கொண்டு வந்திருந்தாங்க. ஹீரோ கரன்சி அப்படின்றது என்னென்னா எல்லாரும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிற, எல்லா கண்ட்ரிஸும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கரன்சி வந்து ஹீரோ கரன்சியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸ் ஏனை வந்து அவுட் சைடில் இருக்க பேங்க்கில், அதாவது ஹீரோ கரன்சிஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரினில் இருக்க அவுட் சைட் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும்னா, இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஹீரோ கரன்சியை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அந்த கரன்சி என்ன பண்ணிக்கிடுவாங்க, ஏர்ன் கரன்சியை ஹீரோ கரன்சியை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த டைமிங்கில் அவங்க என்ன பண்ணிக்க முடியும், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் ஈஸியாக பணத்தை செட்டில் பண்ணிக்க முடியும். ஹீரோ கரன்சியோட யூசஸ் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, இவங்கெல்லாம் அவங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து ரிசீவிங் பண்ணுறதுக்கு இது ஈஸியான ஒரு எபிலிட்டி கரன்சியாக அது இருக்குது. அது போக ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் லோக்கல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கு வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஒரு ரிலேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஒரு ரிலேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்குரிய லோக்கல் பேங்கிங் ரெகுலேஷன்ஸை ஓவர் கம் பண்ண முடியும் ஹீரோ கரன்சி மூலமாக. இதுவரை 14 யூனிட்ஸ் முடிஞ்சிச்சு. 14th யூனிட்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த வேர்ல்டு பேங்க் லோன்ஸ் ஆர் மேடு டு கவர்மெண்ட் ஆர் டு ப்ரைவேட் கார்பரேஷன்ஸ் கேரண்டி by their government. Next question, a country terms trade are generally determined by supply and demand in the world market. The main function of IMF is to act as a private sector leading arm of the World Bank. Export trade means goods imported for export கிடையாது, interport trade means goods imported for re-exported. Export procedure begins with shipping order. The World Bank is sister institution of the IFCA. When is the major issue of privatization of India? All of the above answer. என்னெல்லாம் அப்படின்னா, opposites comes from public sector employees. It leads to concentration of economic power in a few bands. Aim of social justice will be defeated. இது எல்லாமேவும் மேஜர் இஷ்யூவாக தான் இருக்குது இந்தியாவோட ப்ரைவேட்டைசேஷனுக்கு. நெக்ஸ்ட், மல்டிபிள் கார்பரேஷன் இஸ் ஒன் which undertakes foreign investments directly. Exim Bank of India was established in the year 1982. Latest currency unit which has come into existence is dollar. WTO started functioning from the year 1995. Multinational corporations are also called global companies, extranational enterprises, the transnational corporation. எல்லா நேம்லேயுமே மல்டி கார்பரேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. Which of the following is advantages for investment of foreign capital in India? It answer, it brings in new technical know-how. The next question, the Export Import Bank was established 1982. இது வந்து repeated questionாக இருக்குது. The long-term import and export policy was announced by the government during the year 1985 அனௌன்ஸ் பண்ணாங்க. To minimize the risk in export business, the instruction started is called ECGC. A multilateral treaty that lays down agreed rules for conducting international trade is called as GATT. Euro currency market is an international banking market whose major location is in London. Tariff is the levy on commodity imported into the country. WTO was established in January 1995. Next, India balance of payment on currency account includes இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தரல, அடுத்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் போடுறேன். The document which is issued by the shipping company acknowledging the receipts of the goods on the board of the ship is called bill of lading. The balance of trade is also known as gain from trade. The term of trade is name given to the relationship between price of imports and price of exports. In India, exports the largest share today that of the EEC countries. In foreign trade,
The exporter sends the document directly on the importer for the payment invoice is called documentary bill. The Asian Development Bank set up in December 1966. An international reserve assets created by IMF to supplement existing reserves and to help the international liquidity is called SDR. The scheme of SDR accepted by IMF, the World Bank came in force in the year 1970. The number of countries opted for the euro currency is 12 European countries. Next, the earlier name of WTO was GATT, GATT. A bill of lading is a non-negotiable instrument. The International Monetary Fund is an institution designed to increase the international flow of long-term capital. SDR is a form of international reserves issued by the IMF. Next, 516 like a question. Trade statistics reveal India depends more on the development countries for its major proportion of import and exports. India's new economic and trade policy measures have started paying interest and dividend. In foreign trade, the exporter send the document directly to the importer for the payment for invoice called இதுக்கு நான் டவுட்டாக இருக்குது ஆன்சர் பார்த்துட்டு சொல்கிறேன். The term of trade is name given to the relationship between price for importers and price of exporters. இது repeated question again வந்திருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். As per the existing scheme, the unit value of special drawing account SDA is expressed in terms of gold. In September 2003, the WTO conference was held at Mexico. The term SEZ refers to Special Economic Zone. Next, 2006 and 7 like 8 questions. The objectives of IBRD includes adoption of macroeconomic management. Which of the following is not a function of ADP? Supplementing the activities of IBRD is the answer. Next, function of IMF includes all of this: regulatory, financial, consultative எல்லாமே உண்டா IMFல பண்ணுறாங்க. The single currency adopted by European Union to remove all trade barriers among the subsidiaries is called Euro currency. Euro. 2011 and 12 like 8 questions. State which of the following statements not correct? Globalization, identify emergence of local market. இதான் correct answer கிடையாது. Next, TRIPS, TRIPS, TRIPS patents of patent and copyrights where production will be available 20 years and 50 years. Next, export oriented units have been allowed to sell product manufactured by them in 90%. Document is traffic with the up to limit. UNCTAD 1964 was established which member countries to 164 member countries oda vanduchu. IMF created special type of money to add the reserve asset as reserve assets. நம்ம பார்த்தோம்ல reserve currency SDR, special drawing rights. Next, the export and import bank was established January 1 1982. இந்த question repeated இருக்கு, இதோட third times கேட்டாங்க. The state trading corporation ensures government participating of foreign trade. Next, 2017 like wait a question. In international joint venture relationships, social dimension of trust indicates quality of relationship. International liquidity can be called international reserves. இதுவரை நம்ம 14ல் உள்ள எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டு ப்ரீவியஸாக என்ன கொஷின் கேட்டிருந்தாங்களோ அதையும் பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.